ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பில்டிங் பிளான் அப்ரூவல் எப்படி வாங்குறது, அது கட்டாயம் வாங்கி தான் ஆகணுமா, அதோட யூசஸ் என்ன, அது வாங்குறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும், இதில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்கு, இதை வாங்குறதுக்கு டிராயிங் சார்ஜஸோட சேர்த்து எவ்வளவு செலவாகும் அப்படின்னு பில்டிங் பிளான் அப்ரூவலை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பில்டிங் பிளான் அப்ரூவல் எதுக்காக நம்ம வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் பில்டிங் பிளான் அப்ரூவல் வந்து அவசியம் கிடையாது, அதுலேயும் வில்லேஜில் வீடு கட்டும் போது இது தேவைப்படாது, இது வந்து லோன் போகிறவங்களுக்கு மட்டும்தான் தேவைப்படும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ இருக்க ரூல்ஸ் படி நீங்க சின்னதா ஒரு 10க்கு 10ல வீடு கட்டினீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கியே தீரணும். அப்படி இல்லாம நீங்க வீடு கட்டினீங்க அப்படின்னா உங்களால வீட்டு வரி ரசீது போட முடியாது. நீங்க வீட்டு வரி ரசீது போடல அப்படின்னா உங்களால தண்ணி கனெக்ஷன் வாங்க முடியாது, ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுக்க முடியாது. இது போக நீங்க டெம்பரரி சர்வீஸ் வந்து வாங்கி இருப்பீங்க டாரிஃப் 6ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்காக. அதை வந்து நீங்க டொமஸ்டிக் கனெக்ஷனா, அதாவது ரெசிடென்ஷியல் வீட்டுக்கான கனெக்ஷனா நீங்க மாத்தணும்னா அதுக்கும் வந்து பில்டிங் பிளான் அப்ரூவல் வந்து வேணும். சோ பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்குறது ரொம்பவே மஸ்ட். முன்னாடி எல்லாம் வீட்டு வரி ரசீது வந்து ஹேண்ட் பில்லா தான் வந்து போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ பில்டிங் பிளான் அப்ரூவலே இல்ல அப்படினாலும் நம்மளால ஈஸியா வந்து வீட்டு வரி ரசீது போட்டுக்க முடியும். ஆனா இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆயிட்டதுனால இதுல எந்த ஒரு ஷார்ட்கட்டையும் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. முன்னாடி எல்லாம் நம்ம பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா அப்ரூவல் டிராயிங்கை மட்டும் போட்டுட்டு நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் சீல் வச்சு வாங்கிட்டு வந்துருவோம். ஆனா இப்போ வந்து அந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து கிடையாது, ஃபுல்லாவே வந்து ஆன்லைன் மட்டும் தான். இந்த பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்குறதுலயுமே வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ கொண்டு வந்த செல்ஃப் டிக்ளரேஷன் மெத்தட், இன்னொன்னு வந்து நம்ம முன்னாடில இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க ஜெனரல் மெத்தட். இப்போ உங்களோட லேண்ட் ஏரியா 2500 ஸ்கொயர் ஃபீட்க்கு உள்ள இருக்கு, அதுல வந்து நீங்க 3500 ஸ்கொயர் ஃபீட்க்கு உள்ள வீடு கட்ட போறீங்க. உங்களோட வீடு வந்து கிரவுண்ட் பிளஸ் ஃபர்ஸ்ட் மட்டும் தான் கட்ட போறீங்க, அதாவது உங்களோட வீட்டோட ஹைட் 7 மீட்டருக்குள்ள தான் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் மெத்தட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதை தாண்டி போகுது அப்படின்னா நீங்க வந்து ஜெனரல் மெத்தட்ல தான் அப்ளை பண்ணணும். இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் மெத்தட்னா என்ன அப்படின்னா தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆன்லைன்ல அப்லோட் பண்ணி நம்ம வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் இது எல்லாத்தையுமே நாமளே என்டர் பண்ணி இதுதான் என்னோட வீடு, இந்த ஸ்கொயர் ஃபீட்ல தான் நான் கட்ட போறேன் அப்படின்னு செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏத்த மாதிரியான ஃபீஸை வந்து அதுவே ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். அதை கட்டி முடிச்சதுமே நமக்கு வித்தின் அ செகண்ட் நமக்கு ஆன்லைன்ல அப்ரூவல் கிடைச்சிடும். ஆனா ஜெனரல் மெத்தட் அப்படிங்கிறது இது எல்லாத்தையுமே கொடுத்து நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறமே அது வந்து கன்சர்ன் ஆஃபீஸ்க்கு போகும். நம்ம வந்து இந்த செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஆஃபீஸ்ல போய் பார்க்கணும். தென் ஆஃபீஸ்ல இருந்து நம்ம சைட்டுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து இந்த ஏரியால தான் நம்ம கட்ட போறோமா, இந்த ஸ்கொயர் ஃபீட்ல தான் கட்ட போறோமா அப்படிங்கறதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு எவ்வளவு பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமே பணம் கட்டணும் அப்படின்னா அவங்க அப்ரூவல் ரெடி பண்ணி தருவாங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் ஃபீஸ்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே சேமா தான் இருக்கும். இப்போ இதுக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். நீங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் வந்து அப்ளை பண்றீங்க, நீங்க ஜெனரல்ல அப்ளை பண்றீங்கனாலும் சரி, செல்ஃப் டிக்ளரேஷன்ல அப்ளை பண்றீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு தேவைப்படுறது வந்து பில்டிங் அப்ரூவல் பிளான், ஒரு ரெஜிஸ்டர் இன்ஜினியரோட சீல் அண்ட் சைனோட வேணும். தென் உங்க இடத்தோட டாக்குமெண்ட், இடத்தோட போட்டோ, ஓனரோட போட்டோ, இடத்தோட பட்டா, எஃப்எம்பி, ஓனரோட சிக்னேச்சர், இதெல்லாம் தான் தேவைப்படும். இதெல்லாம் வச்சு ஆதார் ஓடிபி எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். தென் வந்து இதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம். இப்போ நீங்க சென்னை சிட்டி லிமிட் குள்ள இருக்கீங்க, சிஎம்டிஏ லிமிட் குள்ள இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்க 100 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். 100 rupees வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் சார்ஜ் ஒரு 15 rupees, பில்டிங் லைசன்ஸ் ஃபீஸ் ஒரு 600 rupees, கான்ட்ரிபியூஷன் டு டிஎன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் ஃபண்டுக்கு ஒரு 267 rupees, ரோட் கட் ரெஸ்டோரேஷன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 194 rupees, ஆக மொத்தம் ஸ்கொயர் மீட்டருக்கு 1076 rupees. அதாவது இதை நம்ம ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 100 rupees ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சார்ஜ் பண்றாங்க. இதே உங்களோட லேண்ட் வந்து கோயம்புத்தூர், திருப்பூர், மதுரை இந்த சிட்டி லிமிட் குள்ள வருது அப்படின்னா நீங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 88 rupees, தாம்பரம், சேலம், திருச்சி இந்த சிட்டி லிமிட் குள்ள வருது அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 84 rupees, ஆவடி, திருநெல்வேலி, வெள்ளூர், தூத்துக்குடி, ஈரோடு இந்த சிட்டி லிமிட் குள்ள வருது அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 79 rupees, தஞ்சாவூர், நாகர்கோயில், ஹொசூர், கடலூர், கரூர், கும்பகோணம், திண்டுக்கல், சிவகாசி, காஞ்சிபுரம் இந்த சிட்டி லிமிட் குள்ள வருது அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 74 rupees சார்ஜ் பண்றாங்க. அதாவது இப்போ நீங்க சிஎம்டிஏ லிமிட்ல வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்ட போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 lakh rupees வந்து ஃபீஸ் மட்டும் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இதே திருச்சி அந்த மாதிரியான ஏரியால கட்டுறீங்க ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல அப்படின்னா 84,000 வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இதே இப்போ உங்க இடம் வந்துட்டு மத்த வில்லேஜ் பஞ்சாயத்துல வருது அப்படின்னா நீங்க டெவலப்மெண்ட் சார்ஜா ஒரு 15 rupees, வெல்ஃபேர் ஃபண்டா ஒரு 22 rupees, ஆக மொத்தம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 37 rupees வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ நீங்க ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்துல 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்ட போறீங்க அப்படின்னா நீங்க வந்து 37,000 ரூபாய் வெறும் ஃபீஸ் மட்டும் பே பண்ற மாதிரி இருக்கும். அது போக மத்த முனிசிபாலிட்டிஸ், டவுன் பஞ்சாயத், ப்ரீ அர்பன் வில்லேஜ் பஞ்சாயத் அப்படின்னு இருக்க எல்லா கேட்டகரிக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்குமே வித்தியாசமான ஃபீஸஸ் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இதுல எந்த கேட்டகரியில வந்து என்னோட இடம் வருது அப்படி
அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆன்லைன் எப்பா அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்குள்ள போய்கிட்டீங்க அப்படின்னா நோ யுவர் லோக்கல் பாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட், உங்களோட தாலுக், உங்களோட வில்லேஜ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சைட் வந்து எந்த கேட்டகரி கீழே வருது, எந்த லோக்கல் பாடி கீழே வருது அப்படின்னு தெளிவா இருக்கும். நீங்க அப்ளை பண்ணும்போது கரெக்டா இந்த லோக்கல் பாடியை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா தான் உங்க அப்ரூவல் சக்சஸ் ஆகும். அப்படி இல்ல அப்படின்னா உங்களோட அப்ரூவல் வந்து ஃபெயிலியர் ஆயிடும், உங்களுக்கு பணமும் ரீஃபண்ட் ஆகாது. இப்போ இந்த செல்ஃப் டிக்ளரேஷன்ல இருக்க ஒரே நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஆன்லைன்ல கட்டுற ஃபீஸையும் அப்ளை பண்றவங்களுக்கு கொடுக்குற ஃபீஸையும் தவிர எக்ஸ்ட்ராவா ₹1 கூட யாருக்கும் நீங்க தர தேவையில்ல. அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கவர்மெண்ட்லேயே ஃபீஸ் அதிகமாக தான் வாங்குறாங்க. முன்னாடியெல்லாம் நம்ம வில்லேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10,000 15,000 அந்த மாதிரி தான் வந்து பே பண்ணி நம்ம வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து இந்த ஃபீஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும். இதில் ஃபீஸை குறைக்கிறதுக்காக உங்களோட பில்டிங்கோட ஸ்கொயர் ஃபீட்டை வந்து நீங்கள் கம்மியாக போட்டு வாங்கினீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனை இருக்குது. இதிலே வந்து நீங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இதுலேருந்து எப்போ வேணால் சைட் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. இதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் தப்பாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ரூவலே வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பணமும் உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்காது. ஸோ நீங்கள் என்ன ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்ட போகிறீங்களோ அதுக்கு கரெக்டாக அப்ரூவல் வாங்கிக்கோங்க. நாம நம்மளோட ஆஃபீஸ்லேருந்து தமிழ்நாடு முழுக்கவே அப்ரூவல் வந்து எல்லாத்துக்குமே வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் அப்ரூவல் ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.